கோச் நான் வெயிட் குறைக்கும் போது எதை சாப்பிட்டா எனக்கு வயிறு வந்து ஃபுல்லா வந்திருக்கும், பசி வந்து சும்மா எடுத்துக்கிட்டே வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ பாக்குற நீங்க கேட்டீங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க யாரா என்னோட 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சை ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சேன், தாராளமா என்ன வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து சாப்பிடுறோமோ அது எல்லாமே டைஜஷன் வந்து ஆச்சு அப்படின்னா அந்த ஃபுட்டுக்கு கண்டிப்பா வந்து ஒரு தெர்மிக் எஃபெக்ட் வந்து இருக்கும். இதை தான் தெர்மிக் எஃபெக்ட் ஆஃப் ஃபுட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எனக்கு புரியலையே கோச், புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னா சிம்பிள். நீங்க எதனா ஒரு விஷயங்கள் சாப்பிடுறீங்க, அது சாப்பிடும் போது அது சீக்கிரமா ஜீரணம் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட தெர்மிக் எஃபெக்ட் கம்மி. இதுவே அது ஜீரணம் ஆகிறதுக்கு நிறைய டைம் வந்து ஆகுது அப்படின்னா அதோட தெர்மிக் எஃபெக்ட் வந்து நிறைய இருக்கு அப்படின்றது தான். இப்போ நீங்க ஃபேட் சாப்பிடுறீங்கன்னா அதோட தெர்மிக் எஃபெக்ட் 0 to 3% வந்து இருக்கும். இதுவே நீங்க ஒரு கார்போஹைட்ரேட் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா 5 to 10% வந்து அதோட தெர்மிக் எஃபெக்ட் வந்து இருக்கும். இதுவே நீங்க ஒரு புரோட்டீன் சாப்பிட்டீங்க அப்படின்னா 20 to 30% வந்து அதோட தெர்மிக் எஃபெக்ட் வந்து இருக்கும். ஃபைபரை விட்டுட்டீங்களே அப்படின்னு சிலர் வந்து கேட்கலாம். ஆக்சுவலி ஃபைபர் நம்மளோட உடம்பு வந்து டைஜஷன் வந்து பண்ணாது. ஸோ அதுக்கு வந்து தெர்மிக் எஃபெக்ட் வந்து கிடையாது. அப்ப நீங்க ஒரு ஃபுட் சாப்பிட்டு அது ரொம்ப நேரம் டைஜஷன் ஆகிறதுக்கு டைம் எடுக்கணும் அப்படின்னா நீங்க புரோட்டீன் சாப்பிடும் போது தான் வந்து நடக்குமே.